காணாமல் போனோர் அலுவலகம் உருவாக்குவது சரியான ஒரு விடயம். ஆனால் காணாமல் போனோர் அலுவலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு ஒரு புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வர இருக்கின்ற ஒரு நிலையிலே திசை திருப்பி ஏதோ முன்னேற்றம் நடைபெற்று கொண்டு இருக்கிறதாக வந்து காட்டி தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு எழுச்சியை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற அவசரமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் யோசிக்க வேண்டியும் இருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பான இந்த காரியாலயம் அமைப்பதற்கான சட்டம் மூலம் ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் ஏனைய அரசினால் அங்கு முன்மொழியப்பட்ட விடயங்கள் ஏனைய விடயங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும்படை இது ஒரு பூரண திருப்தி அளிக்கின்ற விடயமாக கருத முடியாது. ஓஎம்பி இந்த அலுவலகத்தினருக்கு எந்தவித அதிகாரம் இல்லை. அவ்வாறு என்றால் வெறுமனே கடந்த காலங்களிலே ஒவ்வொரு ஆணைக்குழுக்களும் இதே போல குழுக்களும் நிறுவப்பட்டு தகவல் திரட்டப்பட்டு மூடி மறைக்கப்பட்டது போலத்தான் இந்த காணாமல் போன அவருக்கான அலுவலகம் அமையப் போகின்றதா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே எழுகிறது. அவ்வாறாக இந்த அலுவலகத்தினுடைய நோக்கம் காணாமல் போனோருக்கான சர்டிஃபிகேட்டை வழங்குவது மாத்திரமா? அது வழங்கினால் அதற்கு மேற்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? காணாமல் போகடிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அதனை நிச்சயமாக இராணுவம், வேலுடைய முப்படைகள், போலீசார் போன்றவர்கள் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த அலுவலகம் என்ன செய்யும்? அந்த காணாமல் போன வச்ச தரப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாமோ என்ற கேள்விக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிக தெளிவாக வந்து அப்படி எந்த விதத்திலும் வந்து இராணுவத்துக்கு ஒரு ஒரு நெருக்கடியோ ஒரு ஆபத்து வரக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகளோ சட்டமோ அமையாதென்ற ஒரு உத்தரவாதம் உண்டு. காணாமல் போனோர் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இருக்கிற இராணுவ தரப்பை காப்பாற்றுகின்ற நோக்கத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்த அதிகாரிகளையே வந்து சொல்லியிருக்கின்ற ஒரு நிலையிலே இதைத்தான் நாங்கள் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் வெறும் பித்தலாட்டங்களை நடத்தாமல் ஐநாவினுடைய அந்த பங்களிப்பை ஏற்றுக்கொண்டு காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து அதற்கு காணாமல் போய் செய்யப்பட்டவர்களை உரிய தண்டனையை வழங்க வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆகவே இராணுவத்தினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே என்ன நோக்கத்துக்காக, வெறுமனே பித்தலாட்டத்துக்காக கண் துடைப்புக்காகவா இதை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப விரும்புகிறோம்.